பிஜேபி ஒரு பிளான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பிஜேபியோட பிளானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவருக்கு ஒரு பெரிய ஆதரவு மதுரையிலிருந்து வந்திருக்கு. ஸோ அதுவும் சில சமூக மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு மிக பெரிய ஆதரவு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இதனால் பிஜேபி, அதிமுக, திமுகவுக்கு மிகப்பெரிய அடி விடப்போகிறது. டீட்டெயிலாக பேச போகிறோம். மதுரை மக்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது மதுரை பொறுத்த வரைக்குமே அதிமுகவோட கோட்டை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அதிமுக ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக எப்பயுமே மதுரையில் இருக்கும். போன டைம் அதிமுக நம்பர் 1 இடத்துலையும் 2வது இடத்துல பிஜேபி இருந்தது. ஸோ பிஜேபிக்கு அந்த அளவுக்கு மக்கள் வாக்குகள் 2வது இடம் கொடுக்கும் அளவுக்கு வாக்குகள் மதுரை மக்கள் போட்டாங்க. அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள், அதுக்கப்புறம் மோடி, இந்த மாதிரி பிஜேபி முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே மதுரைக்கு விசிட் பண்ணுவதும் மதுரை பெருமையை பேசுவதும் வழக்கமாக தான் இருந்தது. அதனால் மதுரை மக்கள் ஓரளவு பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு ட்ரிக் பண்ணாங்க. அதாவது சௌராஷ்டிரா மக்கள், சௌராஷ்டிரா சமூகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அவங்க அந்த சமூகத்தின் சார்ந்த வேட்பாளர்களை எலெக்ஷனில் நிற்க வச்சாங்க. அதனாலே 2வது இடம் பிஜேபிக்கு கிடைத்தது. ஸோ பிஜேபி இந்த டைம் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அமித்ஷா அவர்களும் பொதுக்குழு கூட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழகத்தில் நம்ம போன டைமை விட இந்த டைம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கு. நாம் 23 தொகுதியில் இல்லை 50 தொகுதிக்கு மேலே இந்த டைம் போட்டியிட போகிறோம் சட்டமன்ற தேர்தலில். ஸோ போன டைம் நம்ம 2வது இடம் பிடித்த இடங்களில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதிகமாக ரிசர்ச் செய்து அங்கே கரெக்டான வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதிமுக 3வது இடம் போன தொகுதிகளில் நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த 2வது இடம் என்னென்னா, ஒன்று கோயம்புத்தூர், ஒன்று மதுரை, மீதி எல்லாமே தெற்கு மேற்கு மதுரை. இதுதான் அமித்ஷா சொன்ன ரொம்ப முக்கியமான இடங்கள், அந்த 4 முக்கியமான இடங்கள். இப்போ பிஜேபி தெற்கு மேற்கு மதுரையில் ரொம்ப அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா தெற்கு மேற்கு மதுரையில் போன டைம் 2வது இடம் பிடித்தது. இந்த டைம் நம்ம ஓவராக தெற்கு மேற்கு மதுரையில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் முதல் இடத்தை பிடித்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பிஜேபி இருக்கு. அதனால் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னா, சௌராஷ்டிரா மக்கள். ஸோ சௌராஷ்டிரா மக்கள் வெளியிலிருந்து பார்க்கும்போது ரொம்ப குறைவான மக்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அங்கங்கே பிரிந்திருக்காங்க. சொல்லப்போனால் தெற்கு மதுரையில் மட்டுமே 80,000 சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. மொத்தமாக 80 லட்சத்துக்கும் மேலே சௌராஷ்டிரா மக்கள் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ திமுகவும் சரி அதிமுகவும் சரி சௌராஷ்டிரா மக்களை முன்னிறுத்தி அவங்களோட வேட்பாளராக தான் அவங்கள ஒருத்தர் தான் வேட்பாளராக நிற்க வைப்பாங்க. அதனாலே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் கரெக்டாக இருந்து மதுரையில் ஆட்சி பிடிக்கிறாங்க. அந்த ஒரு ட்ரிக்கை தான் இப்போ பிஜேபி பின்பற்றலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்களோட செயல் இருக்குது. ஸோ விஜய் அவர்களோட செயல் எப்படி இருக்குன்னா, ஸோ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க முக்காவாசி பேர் இளைஞர்கள். ஸோ மதுரையில் இருக்க சௌராஷ்டிரா மக்களில் முக்காவாசி இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளாக இருக்காங்க. மதுரையில் எங்கே பார்த்தாலுமே தமிழக வெற்றி கழகத்தோட போஸ்டர் அதிமுக திமுக விட அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக கம்யூனிட்டி பீப்புள், தனித்தனி கம்யூனிட்டி பீப்புளாக இருந்தாலும் அத்தனை கம்யூனிட்டியும் இப்போ விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். ஸ்டார் பவர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அது ஒரு மதுரை பேஸ் பண்ண நிறைய விஷயங்கள் விஜய் அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, பர்சனலாக செஞ்சுட்டு இருக்காங்க. அதனாலே மதுரையில் விஜய் அவர்களோட பங்கு அதிகமாகவே இருக்குது. முக்கியமாக சௌராஷ்டிரா மக்கள் நிர்வாகிகள் அதிகமாகவே இருக்காங்க. ஸோ அதனால் பிஜேபி போட்ட பிளானுக்கு விஜய் அவர்கள் இப்போ தடங்களாக நிற்கிறாங்க. ஸோ அதனாலே பிஜேபி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை அப்ரோச் பண்ணிட்டு இருக்குங்க. அதிமுக பிஜேபி கூட்டணியில் நீங்கள் எப்படியாவது இணைய வேண்டும். இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி விஜய் அவர்கள் இணைந்து விட்டால், ஸோ விஜய் அவர்கள் மதுரை தொகுதியில் நின்னா பிஜேபியோட சப்போர்ட்டோட மதுரை தொகுதியை ஈஸியாக திமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி பிஜேபி முதல் இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் முதல் இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டால் அதுவுமே விஜய் அவர்களுக்கு வெற்றியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் 60% இருக்குது. நான் சொல்வது உண்மையா? இந்த வீடியோ மதுரை மக்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.